ஃப்ரான்ஸ் அல் ஹசா அப்படின்னு ஒரு ஊர். இந்த ஊருக்கு இனி ஒரு பேருண்டு, அல் ஹஃபூஃப். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சவுதி அரேபியாவில் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்குது. பேரிச்சம்பழத்துக்கு பேர் போன இடம். ஓஎஸ்எஸ்ல மிகப்பெரிய பேரிச்சம்பழம் தோட்டம் இங்கே தான் இருக்குது. சுமார் 21,115 ஏக்கரில் இருக்குது இந்த தோட்டம். 2.5 மில்லியன் பேரிச்சம்பழம் மரங்கள் இங்கே நட்டிருக்காங்க. அப்புறம் கோடை காலங்களில் சூடு பயங்கரமாக இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் பழுக்கிற டைமில் சூடு பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்பு மிக்க பல இடங்களும் இந்த இடத்துல இருக்குது. குறிப்பாக எடுத்து சொன்னோன்னாக்கா ஜபல் காரான் ஒரு குகை, இப்ராஹிம் பேலஸ்னு ஒரு பேலஸ், அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய பெரிய பெரிய கார்டன்ஸ் எல்லாம் உண்டாக்கியிருக்கிறாங்க. 2 மலைகளுக்கு இடையே ஒரு கண்ணாடி பாலம், இப்படின்னு சுற்றுலா பயணிகளை கண்டுகளிக்கிறதுக்காண்டிட்டு நிறைய இடங்கள் இருக்குது. தமிழ் மக்கள் நிறைய இந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறாங்க. என்னுடைய மச்சான் காதர் இந்த ஊரில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவரை சந்திக்கிறதுக்கு வேண்டிட்டு நாங்கள் சமீபத்தில் விசிட் பண்ணியிருந்தோம். நானும் ஊர்லேருந்து புதுசாக வந்த ரசீனும் தான் அல்லசா விசிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் வர்ற வழியில் நாங்கள் கண்ட காட்சிகள், குறிப்பாக எடுத்து சொல்லணும்னாக்கா சவுதி அரேபியாவுடைய 2030 விஷனுக்காக வேண்டிட்டு அவங்க இந்த பாலைவனத்தை சோலைவனம் ஆக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகள், மரம் செடி கொடிகள்லாம் நட்டுப்பிடிப்பிச்சு சோலைவனம் ஆக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சிகள், ஒட்டகங்கள் ஒய்யாரமாக பாலைவனத்தில் நடந்து போகிற காட்சிகள், மற்றும் அல்லசா அந்த சிட்டியோட டெவலப்மெண்ட்டு, இதெல்லாம் நாங்கள் கண்ட காட்சிகளாக இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்களும் கண்டு மகிழ்ந்துட்டு உங்கள் அல்லசால இருக்கிற நண்பருடைய உறவுகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.